நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி கொண்டமநாயக்கன்பட்டியில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் பள்ளி மற்றும் சிபிஎஸ்இ மாணவர்கள் சார்பாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தின பேரணி நடைபெற்றது. பள்ளியில் தாளாளர் ஹென்றி அருளானந்தம், செயலர் தமயந்தி ஆகியோர் தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை துவங்கி வைத்தனர். பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற இப்பேரணி கொண்டமநாயக்கன்பட்டியிலிருந்து புறப்பட்டு தேனி சாலை வழியாக வந்து ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. பேரணியில் வந்த மாணவ மாணவிகள் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பை வலியுறுத்தும் விதமாக பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு வந்தது பொதுமக்களை கவர்ந்தது. விழா நிறைவில் பள்ளி முதல்வர் உமா மகேஸ்வரி மற்றும் லதா ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். காவல்துறை சார்பில் ராமன், முருகேசன் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள். பள்ளி நிர்வாகி மாத்யூ ஜோயல் தலைமையில் விழா ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் பூமா, ராகினி, திவ்யா, பாண்டிசெல்வி, கவிதா உட்பட ஆசிரியர்கள் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பால்ராஜ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.